ஏங்க ம் ஏங்க சொல்லுடி. உங்க அம்மா நான் எது பண்ணனாலும் திட்டிட்டே இருக்காங்க. ஆரம்பிச்சிட்டியா? ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா படுக்க விடுறியா? இல்ல நான் எது பண்ணனாலும் உங்க அம்மா மூஞ்சி காமிச்சிட்டே இருக்காங்க. அப்படிதான் நான் ரசம் வச்சேன், அந்த ரசத்தை எடுத்து ஊத்திட்டு மறுபடியும் புது ரசம் வைக்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்? எப்ப பாரு மூஞ்சி காமிச்சிட்டே இருக்காங்க. நானும் குழந்தைய வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு தானே இருக்கேன். மூஞ்சி மவரையும் காமிச்சிட்டே இருக்காங்க உங்க அம்மா. விடுடி, பெரியவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. என்ன பெரியவங்க இப்படிதான் மூஞ்சி காமிச்சிட்டே இருப்பாங்களா? திருப்பி நான் மூஞ்சி காமிச்சா நல்லா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்டி இப்படி தொல்லை பண்ற? சும்மா வாளுன்னு கத்திக்கிட்டு. உங்க அம்மா பண்றதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு வாழு கத்துற மாதிரி இருக்கா? உங்க அம்மா பண்றதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இந்த வீட்ல எனக்குன்னு பேச யார் இருக்கா? என்னை புரிஞ்சுக்க யார் இருக்கா? சரி விடுடி, தனி கொடுத்துட்டு போயிடலாமா? ஐயோ வேணாம், தனி கொடுத்துட்டு போனா எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். வேணாம் விட்டு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் விடு. என்னடி இப்படியும் பேசுற அப்படியும் பேசுற? உங்ககிட்டயும் எங்க அம்மா கிட்டயும் நான் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டு என்னை ஆள விடுங்க. என்னால முடியல சாமி. நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் இந்த வீட்டை விட்டு. எங்க போகாதீங்க சொன்னா கேளுங்க. போகாதீங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேங்க. விடுடி கையா. என் புருஷன் ஒரு பக்கம் போறான், என் மாமியார் என் கூட பேசல. நான் மட்டும் இந்த வீட்ல என்னதான் பண்றதோ? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. நாளைக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு, போய் அவங்கள மீட் பண்ணிட்டு வரேன். ஓ, உங்களுக்கு வெளியில ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறதுக்கு, ஃபோன் பேசுறதுக்கு, அங்க போக இங்க வர அதுக்கெல்லாம் நிறைய நேரம் இருக்கும். ஆனா என் கூட ஒரு 5 நிமிஷம் பேச உங்களுக்கு நேரம் இருக்காது. எனக்கு உங்க கூட பேச எவ்வளவு இருக்கு தெரியுமா? உங்களுக்காக வாழ்றதுன்னா, உங்க கூட வாழ்றதுன்னா. ஆனா என் கூட பேசுறதுக்கு நீங்க எப்பயாச்சும் நேரம் ஒதுக்கிருக்கீங்களா? சரி வா, வந்து உட்காரு. வா என்ன பேசணும்? பேசலாம். இப்ப பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, போய் வேலையை பாருங்க போங்க. ஐ ஜாலி, எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன பாக்குறீங்க? இப்படிதான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா வருவேன். இது ஒண்ணும் உங்க அம்மா வீடு இல்ல. அடடே, மாப்பிள்ள வந்திருக்காரா? வாங்க மாப்பிள்ள, வாங்க. அதான் வந்துட்டாருல, அப்ப எதுக்கு இத்தனை வாங்க? அவங்க வீட்டுல யாரும் என்ன வான்னு கூட சொல்ல மாட்டாங்க. மாப்பிள்ள, காஃபி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களா? அம்மா இருங்க. ஏங்க போய் டீ போட்டு வாங்க. உங்க வீட்ல நான் தான் டீ போடுறேன். என்ன கெஸ்ட் மாதிரி உட்கார வச்சு நீங்களா டீ ஆத்தி கொடுக்குறீங்க? மாப்ள, மதியானத்துக்கு என்ன சமைக்கட்டும்? உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, அதையே சமைச்சு தரேன். அது வந்து அம்மா, இங்க நாம என்ன சாப்பிடுறோமோ அதைத்தான் அவரும் சாப்பிடணும், சாப்பிட்டே ஆகணும். அவங்க வீட்ல அவங்களுக்கு பிடிச்சதான் நான் சமைச்சு கொடுக்குறேன், அதையே தான் நானும் சாப்பிட்றேன். இங்க நம்ம வீட்ல எனக்கு பிடிச்சதான் நீங்க சமைக்கணும், அதைத்தான் அவர் சாப்பிடணும். அத்தை, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். என்ன மாப்பிள இது, இன்னைக்கு ஒரு நைட் தங்கிட்டு போங்களே, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. அம்மா, அவரே இங்க தூங்க மாட்டார், ஏன்னா அவருக்கு இங்க தூக்க வராது. ஆனா நான் மட்டும் அவங்க வீட்ல காலம் முழுக்க தூங்கணும். இங்க ஒரே ஒரு நைட் தூங்குறாங்களான்னு பாருங்களேன். என்ன முழிக்கிறீங்க? இதுதான் கிவ் அண்ட் டேக் பாலிசி. பேசுற சாங்க துத்திட்டாயா? தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன ஏண்டி அடிக்கிற? நான் என்ன பண்ணனே? நீ என்னடி பண்ணல? உங்க அம்மாட்ட போயிட்டு இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கேன்னு சொல்றேன். நீ இந்த வேலைக்காரி மாதிரி அடி இருக்க. உன்னை வேலைக்காரி மாதிரி நடத்துறேன் நானு. வீட்டுல துணி கலைக்கிறது நானு, பாத்திரம் கழுவுறது நானு, வீட்டை கூட்டி போயிருக்கிறது நானு, சாப்பாடு செய்யறது நானு, எல்லாமே நான் தாண்டி பண்றேன். அப்ப நான் தாண்டி வேலைக்காரனா இருக்கேன். நீ வேலைக்காரி இல்லடி, பிச்சைக்காரி. என்ன பிச்சைக்காரி நான் சொல்றேன் உன்னையே? வாங்கிக்கோ, நல்லா வாங்கிக்கோ. பொண்டாட்டி அடியில இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. செல்லம், நீ கோபத்துல கூட ரொம்ப அழகா இருக்கடி. ஓ அப்படியே மாமா, கொஞ்சம் தான் வேற லெவல் போட்டேன். கூட கொஞ்சம் ஃபினாயில போட்டுக்க, இன்னும் சூப்பரா இருப்ப. என்னது? பான்ஸ் பவுடர் போட்டுக்கோன்னு சொன்னேமா. சரிங்க மாமோய், நான் போய் பான்ஸ் பவுடர் போட்டு வந்துறேன். பொண்டாட்டி அடியில இருந்து எப்படி எல்லாம் தப்பிக்க வேண்டியதா இருக்குது பாருங்க. ஏங்க பொண்ணு பார்க்க வரும்போது என்ன சொல்லி என்ன கட்டிட்டு வந்தீங்க? என்ன சொல்லி தொலைஞ்சேன்? இன்னைக்கு எதை வச்சு பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையே. என்ன சொன்னேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு அனுப்புறேன்னு சொன்னீங்கல்ல, அனுப்பிட்டீங்களா? நீயும் தான் நல்லா சமைப்பேன்னு சொன்ன, நீ நல்லாவா சமைக்கிற? அது ஒண்ணு இல்லம்மா, உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? நீ கேக்குறதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டு தானே இருக்கேன். வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தானே இருக்கேன். நீ எதுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிற? நீங்க என்ன இந்த வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சு வச்சு என்னோட சுதந்திரத்தை பறிச்சிருக்கீங்க. எனக்கு பிடிச்ச நேரத்துல என்னால எதுவுமே வாங்க முடியல உங்க பர்மிஷன் இல்லாம. இங்க பாருடி, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ வெளியில போய் வேலை செஞ்சுட்டு வரேன்னு வை, வந்தா டயர்டா உட்காந்துக்குவ. எப்படி வீட்டு வேலை செய்வ, எப்படி குழந்தைகளை பாத்துக்குவ, எப்படி அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தருவ, சொல்லு பாக்கலாம்.
ஓ அப்ப நீ என்ன சம்பளம் இல்லாத வீட்டு வேலைக்காரியா ஆக்க பாக்குற? ஐயோ நான் சொல்றதே உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ யாருக்கு சமைக்கிற? உன் புருஷனுக்கும் உன் பிள்ளைகளுக்கு தானே. இதை எதுக்கு நீ வேலையா நினைக்கிற? இதனால எனக்கு என்ன லாபம்? என்னது என்ன லாபமா? நீ என்னைய வச்சு நல்லா சமைக்க கத்துக்கிட்ட, அப்புறம் உன்னை அம்மாவா நான் ப்ரோமோட் பண்ணிருக்கேன். இதை விட உனக்கு என்ன வேணும்? இந்த வீட்டோட ராணியே நீதான். நம்பிட்டான்னு நினைக்கிறேன். ஏங்க நிஜமாவே சொல்றீங்களா? நான் ராணி, நீங்க ராஜாவா? ராணி இல்ல, மகாராணி. ஐயோ ஐயோ, நான் ராணி இல்ல, மகாராணி. மகாராணி மகாராணி. என்னடி நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள வரலையா? இன்னைக்கு சனிக்கிழமை அவருக்கு லீவ் இல்லமா, நாளைக்கு வரேன்னு சொன்னாருமா. நல்லா சாப்பிடியே சாப்பிட மாட்டியா? இப்படி இழைச்சு போய் கிடக்க. தூணா இருந்த நீ இப்படி துரும்பா போயிட்டியேமா. இரு உங்க அன்னிக்காரி கூப்பிடுறேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட சொல்றேன், சரியா? மருமலே. என்னத்தே சொல்லுங்க. என் மக இங்க இருக்க போற ஒரு வாரத்துல அவ உடம்ப தேத்தி அனுப்பணும், சரியா? நான் சொல்றது எல்லாம் செஞ்சு கொடுத்துரு. சரிங்க தே. ஆட்டுக்கால் சூப்பு, ஆட்டு எலும்பு குழம்பு, ஆட்டுக்கறி சுக்கா, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு, நல்லி எலும்பு சூப்பு, அதுக்கப்புறம் மீன், நண்டு, இறாலு எல்லாத்துலயும் வகை வகையா செஞ்சு கொடுத்துறேன்னு. சரிங்க தே, நான் எல்லாம் செஞ்சு கொடுத்துறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணி இருங்க, நானும் வரேன், நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எதுக்குடி அதெல்லாம்? நீ ரெஸ்ட் எடு, அவளே எல்லாம் செய்யட்டும். நீ அம்மா வீட்டுக்கு வர்றதே ரெஸ்ட் எடுக்கத்தான், இங்கேயும் வந்து வேலை செய்யணுமா? என்னம்மா இப்படி பேசுற? ஒத்தையில இவ்ளோ வேலையும் செஞ்சிட முடியுமா? அதுக்கப்புறம் அன்னைக்கு என் மேல தன்னால வெறுப்பு வந்துடும் பாத்துக்க. ஏமா வந்தவங்களை நாம புரிஞ்சுக்கிட்டு நாமளும் கூட மாட அவங்களுக்கு ஒத்தாசையா இருந்தோம்னு வச்சுக்க, அவங்களுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம். நாத்து, உன்னை போல எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வையேன், அண்ணி நாத்தனார் கடையே சண்டையே வராது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எப்ப பாரு சோறாக்குறது, பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது, துணி துவைக்கிறது, பிள்ளைகளை பாத்துக்கிறது, இதே வேலையை திரும்ப திரும்ப வாழ்க்கை ஊற செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படியே என்ன வேலை செஞ்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளேயே அடக்கி வைக்கலாம் பாக்குறீங்களா? என்னை அப்படியெல்லாம் நீங்க அடக்கி வைக்க முடியாது. உன்னை யாரு அடக்கி வச்சது? வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வெளியில போய் வேலை செய்யு. ரெகுலரா வீட்டுக்கு பண்ற செலவு இருக்கு பாத்தியா? வீட்டோட இஎம்ஐ, கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, வைஃபை கனெக்ஷனுக்கான பில்லு, அதோட உன்னோட சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணணும், என்னோட சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணணும், டேட்டா பேக்கோட. அப்புறம் பீரோ ஃபுல்லா உன்னோட ட்ரெஸ்ஸா அடுக்கி வச்சிருக்க பாத்தியா? அது அப்படியே ஆப்போசிட்டா மாத்து. ஒரே ஒரு செல்ஃப்ல மட்டும் உன்னோட ட்ரெஸ்ஸை வை. ஃபங்க்ஷன் இருக்குதோ இல்லையோ, வருஷத்துல 12 மாசமும் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தே ஆகணும். என்னோட ஃப்ரெண்டு யாராவது கல்யாணம் ஆகுதுன்னு வை, நீயும் என் கூட வரணும். போற வர செலவு எல்லாம் நீ தான் பாத்துக்கணும். மொய் வைக்க நீ தான் காசு கொடுக்கணும். அடுத்து எங்க வீட்டு சைடு இருந்து சொந்தக்காரவங்க யாராவது வர்றாங்கன்னு வை, அவங்களுக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுத்து வீட்டுக்கு போகும்போது புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நீ தான் அனுப்பணும். வாரத்துல ஒரு நாள் தான் லீவு, சண்டே ரெஸ்ட் இருக்கலாம்னு சொல்லக்கூடாது. ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட் கிடைக்குது, அன்னைக்கு என்னை வெளியில கூட்டிட்டு போய் நாள் ஃபுல்லா சுத்தணும். நைட்டு வீட்டுக்கு வரும்போது ஹோட்டல்ல தான் சாப்பிடணும். அதுவும் இல்லாம எனக்கு அடிக்கடி இடுப்பு வலி, தலைவலின்னு படுத்துக்குவேன். அன்னைக்கும் நீ ஹோட்டல்ல இருந்துதான் சாப்பாடு வாங்கிட்டு வரணும். இதெல்லாம் நீ பாத்துக்க, வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி அதை விடுங்க. இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்யவா, சிக்கன் பிரியாணி செய்யவா? ஒரு 5 சென்ட் இடம் வாங்கலான்னு இருக்கேன், கொஞ்சம் காசு பத்தல. உன்னோட 15 பவுன் நகை கொண்டா, அடகு வச்சுட்டு வாங்கலாம். என்னங்க இது திடீர்னு வந்து கேக்குறீங்க? என்கிட்ட எதுவுமே சொல்லல. எங்க இடம் வாங்குறீங்க, எவ்வளவுக்கு வாங்குறீங்க, என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணல. இப்ப திடீர்னு வந்து நகை கொண்டான்னு கேக்குறீங்க. உனக்கு என்ன தெரியும் இடத்த பத்தி எல்லாம்? உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும், எப்ப சொல்லணும், எப்படி சொல்லணும் எனக்கு நல்லா தெரியும். நகையை குடுன்னு கேட்டா குடு, அவ்வளவுதான். ஓ அப்ப எல்லாம் பேசி முடிச்சிட்டு காசு பத்தலைன்னு நகையை கேட்கறதுக்காக இப்ப என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? என்னடி அப்படித்தானா நொப்படித்தானான்னு கூட கூட பேசிட்டு இருக்க? நகையை கேட்டா குடுக்கணும். என் மகன் என்ன வீண் செலவு வெட்டி செலவு பண்ணவா கேட்கறியா? இடம் வாங்கத்தானடி கேட்கறான். நான் எதுக்கு தரணும்? நான் எல்லாம் தர முடியாது. எனக்கு தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களே, நான் எதுவும் தெரியாமலே இருந்துட்டு போயிட்டு போறேன். உனக்கு அந்த அளவுக்கு திமிராயிடுச்சா? செவிலே 4 விட்டன் வை, காது கேட்காம போயிடு. எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இவ்வளவு தைரியம்? நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் செய்யணும், கேட்கணும். ஓகே? வாங்க வாங்க, உங்க 3 பேத்தையும் ஒத்துமையா பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காஃபி டீ போட்டு கொண்டு வரட்டுங்களா? ஐயோ வேண்டாம் மருமகளே, அடிக்கிற வெயில்ல டீ காஃபி எல்லாம் அடிக்கடி குடிக்கவே கூடாது. ஆமா நீ சாப்பிட்டியா? இல்ல நான் இன்னும் துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்றேன். நீ போய் சாப்பிடு, வேலையெல்லாம் கிடக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல கையோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இப்ப மணி என்ன ஆகுது? 11 மணி ஆகுது. காலையில சாப்பாடு 11 மணிக்கு சாப்பிட்டா மதிய சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிடுவ? இப்படி நேரம் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? போய் சாப்பிடு, வேலையெல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாம். சரி சூப்பர் டி. ஒவ்வொரு வீட்லயும் மாமியா மருமக சண்டை போட்டுட்டு வீட்டுல வேலை செய்யறதுக்கு எசிலி போட்டு கிடப்பாளுக. ஆனா நீ உன் மருமகளை எப்படி நல்லா பாத்துக்கிற? ஏக்கா, மயனுக்கு கல்யாணம் முடிஞ்சு மருமக வந்த உடனே மாமியார் பதவி கிடைச்சிருச்சுன்னு ஓவரா ஆட்டம் போடக்கூடாது.
இப்போ உடம்புல தெம்பு இருக்குதுன்னு ஓவரா ஆடிக்கிட்டு இருந்தோம்னா வயசான காலத்துல உடம்புக்கு முடியாம கிடக்கும்போது நம்மளை யாரு பாப்பா? நம்ம மருமக தானே பார்க்கணும். அதை மனசுல வச்சுக்கணும்க்கா. என் மக கல்யாணம் முடிஞ்சு அவன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டா. என் மகன் காலையில் ஆஃபீஸ் போனான்னா சாயந்தரம் தான் வீடு வந்து சேருவான். என் கூடயே இருக்கிறது என் மருமக மட்டும்தான். அதனால தான் அவன் மேலே எனக்கு அன்பும் பாசமும் அதிகமாக இருக்குது. எங்களுக்குள்ள எப்பயுமே சண்டை வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். சண்டையும் போட மாட்டேங்க்கா. ஆமடி, ஒன்ன மாதிரியே எல்லார் வீட்லேயும் எல்லா மாமியாரும் மருமக மேலே அன்பாக பாசமாக இருந்துட்டாங்கன்னா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. ஏங்க ஒரு நிமிஷம். அவ்வளோ பெரிய விஷயம் இது, என்கிட்ட எதுவுமே சொல்லாம முடிவெடுத்திருக்கீங்க. அது வந்து அவசரமா எடுத்த முடிவு. உங்க அம்மாவை முதியோர் இல்லத்துல விட்டது அவசரமா எடுக்கிற முடிவா? நான் இவ்வளோ நாளா என்ன பண்ணனேன்? அவங்க கோவப்பட்டாலும் திட்டினாலும் நான் பொறுமையா தானே இருந்தேன். நீ பொறுமையாதான் இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனா எல்லாத்தையும் நீ தான் தாங்கிக்கணும்னு எந்த அவசியம் இல்ல. அப்படின்னா என்ன ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? இப்ப எல்லாரும் என்னத்தான் குறை சொல்லுவாங்க? மருமகனாலதான் அத்தை வெளியே போயிட்டாங்கன்னு. உமா, நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு உனக்கு தெரியாது. இப்ப சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. சொல்றேன் கேளு. ஓ, இப்பதான் ஞாபகம் வருதா? நான் இப்ப நடந்த விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு இந்த முடிவு எடுக்கல. நான் சின்ன பையனா இருக்கும்போது இருந்து பார்த்து வளர்ந்த காயம், அந்த வலிதான். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. எங்க பாட்டி எவ்வளவு நல்லவங்கன்னு தெரியுமா? ஆனா எங்க அம்மா அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துனாங்க. நானும் அப்பாவும் எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கல. கடைசியில முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க. அதனால அங்கேயே அவங்க இறந்துட்டாங்க உமா. அந்த நாள்ல இருந்து அந்த வலி என்னை வாட்டிக்கிட்டே இருந்துச்சு. அம்மா செஞ்சதுக்கு ஒரு நாள் அவங்க அந்த கஷ்டத்தை உணரணும்னு நினைச்சேன். அந்த கோபத்துல தான் நான் இப்படி செஞ்சேன். அதுக்கு இப்படிதான் பழி வாங்குறதா? நீங்க சொல்றது வலியா இருக்கலாம், ஆனா அது தீர்வாகுமா? அந்த வலியை இன்னொருத்தருக்கு கொடுத்தாதான் சரியாகுமா? இப்ப எனக்கு புரியுது, நான் தப்பு பண்ணிட்டேன். இது என்னங்க, நாமளும் அவங்கள மாதிரியே முடிவெடுத்தா நமக்கு அவங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? நம்ம பிள்ளைங்களும் இதைத்தான் பார்த்து வளருவாங்க. நாளைக்கு அவங்களும் இதையே தான் பண்ணுவாங்க. இது தலைமுறை தலைமுறையா தொடருங்க. வேணாங்க, வாங்க போய் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். என்னை மன்னிச்சிடுமா. இனிமே உன்னை கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். இங்க பாருடி, தப்பெல்லாம் என் மேலதான். மூஞ்சி அப்படி வைக்காத, என்னால பார்க்க முடியல. கோபம் இருந்தா திட்டு, 4 அடி வேணா அடிச்சுக்க. ஆனா இப்படி அமைதியா இருக்காத. ஏன்னா உன் சிரிப்பு இல்லாத வாழ்க்கை உயிர் இல்லாத உடம்பு மாதிரிடி. இந்த கண்ணாடி டம்ளரை போட்டு உடைச்சா திரும்ப ஒட்ட வைக்க முடியுமா? பேபி குயிக் போட்டா ஒட்டிக்குமே. ஒட்டிக்கலாம், ஆனா அதோட தடயத்தை மாத்த முடியுமா? மாத்த முடியாது. அதே மாதிரிதான் என்னோட மனசும். காயப்பட்டது காயப்பட்டது தான், திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. சரி, இந்த காசு வச்சுக்க. ஐ, காசா? கொண்டாங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். ஓ, இப்ப கோபம் போயிடுச்சா? கண்ணாடி டம்ளர் ஒட்டிக்கிச்சா? இப்போ உடஞ்ச டம்ளரை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தா கையில் இருக்க வாழ்க்கை நொறுங்கி போயிடும். உடஞ்ச டம்ளரை நினைச்சு கவலைப்படுறவங்க சாதாரண பெண்கள். இந்த காசை வச்சு எத்தனை டம்ளர் வாங்கலான்னு யோசிச்சு வாங்கி சந்தோஷமா வாழ்றவங்க தான் புத்திசாலி பெண்கள். அம்மா, அடப்பாவிங்களா, ஒரு வாரமா இங்க டேரா போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நேத்து தானடி போனேன், அதுக்குள்ள திங்கக்கிழமை சாயந்தரம் இங்க வந்திருக்கிறா? வாடி என் செல்ல மகளே, இப்பதான் உன்னை நினைச்சிட்டே இருந்தேன். உனக்கு 100 ஆயுசு. நாத்து, என்ன புருஷன் வீட்டுக்கு போன கையோட உடனே திரும்பி வந்து நிக்கிற? என்ன விஷயம்? ஏன் நீ வரக்கூடாதா? இல்ல கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஒரு வாரம் இங்க இருந்துட்டு தானே போனேன், அப்புறம் என்ன? ஒரு வாரம் அங்க இருந்துட்டு சனி ஞாயிறு வந்திருக்கலாமே. அது வந்து நீ என்னதான் என் புருஷ வீட்டுல என்னை தங்கமா தாங்கினாலும், என்னை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டாலும் என் மனசு முழுக்க எங்க அம்மா வீட்டுல தான் இருக்குத. நீ மருமகளே, என்ன வந்தது வராதமா அவளை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தே, அண்ணன் வேலைக்கு போறாரு, அவருக்கு நேரம் சமைச்சு கொடுக்கணும்ல, அதுக்கு தான் சொன்னேன் தே. என்னடா இவ அடிக்கடி இங்க வந்து நமக்கு இடைஞ்சல் தராளேன்னு நினைச்சிட்டு தானே நீ கேக்குற? என்னதான் புருஷ வீட்டுல தங்கமா தாங்கினாலும் அம்மா வீட்டுல இருக்க மாதிரி வருமா? அம்மா வீட்டுல கவனிக்கிற மாதிரி கவனிப்பாங்களா? அந்த சுகமே தனி. அம்மா வீட்டுக்கு வந்துட்டா காலையில 10 மணி 12 மணி வரைக்கும் கூட தூங்கிக்கலாம். இது மாமியார் வீட்டுல நடக்குமா சொல்லு? நடக்காது தே, நடக்காது. அப்புறம் ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை, சோறு மடி மேல வந்துடும் நேரத்துக்கு. இது மாமியார் வீட்டுல நடக்குமா? எப்படித்தான் நடக்கும்? ஒரு வேலை அப்படி நடந்துட்டா இந்த உலகம் தாங்குமா? அதுதான் மருமகளே, என் மக இங்க அடிக்கடி வர்றா. தே, ஒரு நிமிஷம், இந்த இதோ வந்துறேன். பேச பேச எங்க போறா? ஏன் மருமகளே, நீ எங்க கிளம்பிட்ட? ஏதே, நீங்க தானே சொன்னீங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா எத்தனை மணி வரைக்கும் வேணாலும் தூங்கிக்கலாம், நேரத்துக்கு மடி மேல சாப்பாடு கிடைச்சிரும். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்குது தே. நான் போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வந்துறேன் தே. நாத்து செல்லம், பாய். அவசரப்பட்டுட்டியேம்மா, அன்னைக்கு அம்மா வீட்டுக்குன்னு மறந்துட்டியேம்மா.
என்ன இவ எப்ப பாரு போனையே பார்த்துட்டு கிடக்குறா? ஏமா மருமகளே, இப்படியே போனை பார்த்துட்டு கிடந்தா மதிய சோத்துக்கு என்ன பண்றது? ஏதே, மதியான சாப்பாடு தானே, எல்லாம் ரெடியா தான் இருக்குது. என்னடி சொல்ற? எல்லாம் ரெடியா இருக்குதா? இவ்வளவு நேரம் நானும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். என் மகன் ஆபீஸ் போனதுல இருந்து உட்காந்து இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்ல, சமையல் கட்டு பக்கம் தலகாட்டவே இல்ல. எப்படி சோறு ரெடி ஆகும்? ஏதே, ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். இன்னைக்கு என்ன தில்லாலங்கடி வேலை பார்த்து வச்சிருக்கான்னு தெரியலையே. என்னடி பழைய கஞ்சி மாதிரி இருக்குது? பழைய கஞ்சி மாதிரி இல்லத்தே, பழைய கஞ்சியே தான். ஓ, அப்ப நீ இன்னைக்கு சமைக்கல? ஏதே, நீங்க தானே சொல்லிருக்கீங்க சிக்கனமா இருக்கணும், சிக்கனமா இருந்தா தான் 4 பேர் போல வீடு கட்ட முடியும், கார் வாங்க முடியும்னு. ஆமா மருமகளே. அப்புறம் என்ன, கஞ்சிய குடிங்க, காலத்தை கழிங்க. மருமகளே, நான் போன ஜென்மத்துல என்ன கொடுத்து வச்சேன்னு எனக்கே தெரியல. இப்படி ஒரு சிக்கனமான மருமக எனக்கு வந்து வாச்சிருக்கா. ரொம்ப புகழாதீங்க தே, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. சரி, எனக்கு கஞ்சியை கொடுத்துட்ட. கஞ்சி கொஞ்சமா தானே இருக்கு, நீ என்ன சாப்பிடுவ? எனக்கா மட்டன் பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கேன் தே, இதோ இப்ப வந்துரும். அத்தை, இந்த நகையெல்லாம் பத்திரமா வைங்க, நான் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன். அத்தை, இதுக்குள்ள என்னோட தோடு, ஜிமிக்கி, ஒரு நெக்லஸ், ஒரு தொங்கு செயின், ஒரு மோதிரம், மொத்தம் 10 பவுன் இருக்குதே, பத்திரமா வைங்க. ஆமாம்மா, விற்கிற விலைவாசிக்கு நகையெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். ஊருக்குள்ள நிறைய திருட்டு பசங்க அலையறானுங்க. குடு, நானே வச்சிருக்கேன். ஏமா அழுதுட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? உங்க மாப்பிள்ளைக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணுமாமா, கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா. பைத்தியக்காரி, இதுக்கு போய் அழுதுட்டு இருப்ப? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். விடு, நான் ஏற்பாடு பண்றேன். அப்படியா? உங்ககிட்ட ஏதுமா அவ்வளோ பணம்? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு தேவை பணம் தானே, இரு வாரேன். இந்தா, இதை வச்சுக்கோ. இதுல நகை இருக்கு, எடுத்துட்டு போய் அடகு வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. அதுவும் பத்தலைனா வித்துருங்க. சரிம்மா. ஏத்தே, அடுத்த வாரம் என் சித்தி பையனுக்கு கல்யாணம். உங்ககிட்ட கொடுத்த நகையை கொடுங்க, நான் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகணும். நகையா? என் மருமகனுக்கு பிசினஸ் ஆரம்பிக்க கொடுத்துட்டேன். என்ன சொல்றீங்க? யாரை கேட்டு கொடுத்தீங்க? என்னோட நகையை என்னோட அனுமதி இல்லாம எப்படி நீங்க கொடுக்கலாம்? அது 1 பவுனா 2 பவுனா? மொத்தம் 10 பவுனு. ஆமா, பொல்லாத 10 பவுனு. பெரிய அப்பா வீட்ல இருந்து 100 பவுன் போட்டுட்டு வந்துட்டேன். அதை நான் புடுங்கிக்கிட்டேன். போ 1000 ரூபாய் தர்றேன். அதே மாதிரி கவரிங் நகையை வாங்கி போட்டுட்டு போ தம்பி கல்யாணத்துக்கு. அட பாவி மாமியாரே, நான் உங்களை நம்பித்தானே என் நகையெல்லாம் கொடுத்தேன். ஏமா உமா, ஒரு நிமிஷம். என்னாச்சுமா? ஏன் காலையில இருந்து சோகமா இருக்க? ஏத்தே, எங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாராமா. திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டாராமா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாமத்தே. இப்பதான் அம்மா காலையில ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? ஏமா காலையிலேருந்து என்கிட்ட சொல்லலை? சொல்லியிருந்த உடனே கிளம்பி போய் பார்த்துருக்கலாம்ல. இல்லத்தே, இவர் நைட்டே ஆஃபீஸில் இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாருத்தே. அதனால தான் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன் தே. இந்தவுமா, ஏடிஎம் கார்டை கையில் வச்சுக்கோ. நான் சொன்னேன்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு ஆஃபீஸில், என்னால் வர முடியாது. நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போயிடு. அங்கே அப்பாவுக்கு தேவையான எல்லா செலவும் பார்த்துக்கோ. நான் ஒர்க் முடிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன். என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஏமா இப்போ என்ன நடந்துச்சு? எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் எடுத்துக்க சொல்லி ஏடிஎம்ஏ கொடுத்துட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோ பிடிச்சி போக சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்குமா என் மேலே கோபப்படுற? ஏய், என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? காசு பணமாடா முக்கியம். காசு எப்போ வேணாலும் யார்கிட்ட வேணாலும் கடன் வாங்கிக்கலாம். அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. கூட போய் என்ன ஏதுன்னு பார்க்காம, என்னதான் தலை போகிற வேலையாக இருந்தாலும் லீவு போட்டுட்டு கிளம்பு ஹாஸ்பிட்டலுக்கு. இதுவே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தா சாப்பாடு குழம்பெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துக்குங்க, நான் ஆஃபீஸ் போயிட்டு வர்றேன்னு சொன்னா நீ ஒத்துக்குவியா? என்னடா அம்மா நொம்மான்னு சொல்லிட்டு இருக்க? பொண்டாட்டியோட அப்பாவும் உனக்கு அப்பா மாதிரி தான். பொண்டாட்டி கிட்ட காசை கொடுத்துட்டா மட்டும் போதாது, நம்மளும் அவ கூட இருந்து கூட மாட ஒத்தாசையா இருக்கணும். போய் லீவு சொல்லு முதல்ல. சரிம்மா. உமா, நானே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், போய் கிளம்புங்க. இங்க பாருமா, அழாத. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, சாதாரண நெஞ்சு வலியாக தான் இருக்கும், எல்லாம் சரியா போயிடும். போய் கிளம்பு, போய் பார்த்துட்டு வருவோம். எத்தே, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி தே.
என்ன மருமகளே இது, இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? நீ எனக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிருக்க. நான் உனக்காக இது கூட செய்யலைன்னா நான் மனுஷியே இல்லை. ஏமா உமா, ஒரு நிமிஷம். என்னாச்சுமா? ஏன் காலையிலேருந்து சோகமாக இருக்க? ஏத்தே, எங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாராமா. திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டாராமா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாமத்தே. இப்போதான் அம்மா காலையில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? ஏமா காலையிலேருந்து என்கிட்ட சொல்லலை? சொல்லியிருந்த உடனே கிளம்பி போய் பார்த்துருக்கலாம்ல. இல்லத்தே, இவர் நைட்டே ஆஃபீஸில் இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாருத்தே. அதனால தான் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன் தே. இந்தவுமா ஏடிஎம் கார்டை கையில் வச்சுக்கோ. நான் சொன்னேன்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு ஆஃபீஸில், என்னால் வர முடியாது. நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போயிடு. அங்கே அப்பாவுக்கு தேவையான எல்லா செலவும் பார்த்துக்கோ. நான் ஒர்க் முடிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவேன். என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஏமா இப்போ என்ன நடந்துச்சு? எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் எடுத்துக்க சொல்லி ஏடிஎம்ஏ கொடுத்துட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோ பிடிச்சி போக சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்குமா என் மேலே கோப்படுற? ஏய், என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? காசு பணமாடா முக்கியம். காசு எப்போ வேணாலும் யார்கிட்ட வேணாலும் கடன் வாங்கிக்கலாம். அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. கூட போய் என்ன ஏதுன்னு பார்க்காம என்னதான் தலை போற வேலையா இருந்தாலும் லீவு போட்டுட்டு முத கிளம்பு ஹாஸ்பிட்டலுக்கு. இதுவே எனக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்தா சாப்பாடு குழம்பெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நீங்க உங்க அம்மாவை பாத்துக்குங்க, நான் ஆபீஸ் போயிட்டு வர்றேன்னு சொன்னா நீ ஒத்துக்குவியா? மா, என்னடா அம்மா நம்மான்னு சொல்லிட்டு இருக்க? பொண்டாட்டியோட அப்பாவும் உனக்கு அப்பா மாதிரி தான். பொண்டாட்டி கிட்ட காசை கொடுத்துட்டா மட்டும் போதாது, நம்மளும் அவ கூட இருந்து கூட மாட ஒத்தாசையா இருக்கணும். போய் லீவ் சொல்லு முதல்ல. சரிம்மா. உமா, நானே ஹாஸ்பிட்டல் கூட்டி போறேன், போய் கிளம்புங்க. இங்க பாருமா, அழாத. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, சாதாரண நெஞ்சு வலியா தான் இருக்கும், எல்லாம் சரியா போயிடும். போய் கிளம்பு, போய் பார்த்துட்டு வருவோம். எத்தே, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி தே. என்ன மருமகளே இது, இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? நீ எனக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிருக்க. நான் உனக்காக இது கூட செய்யலைன்னா நான் மனுஷியே இல்லை. அத்தை, இந்த நகையெல்லாம் பத்திரமா வைங்க, நான் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன். அத்தை, இதுக்குள்ள என்னோட தோடு, ஜிமிக்கி, ஒரு நெக்லஸ், ஒரு தொங்கு செயின், ஒரு மோதிரம், மொத்தம் 10 பவுன் இருக்குதே, பத்திரமா வைங்க. ஆமாம்மா, விற்கிற விலைவாசிக்கு நகையெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். ஊருக்குள்ள நிறைய திருட்டு பசங்க அலையிறானுங்க. குடு, நானே வச்சிருக்கேன். ஏமா அழுதுட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? உங்க மாப்பிள்ளைக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணுமாமா, கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா. பைத்தியக்காரி, இதுக்கு போய் அழுதுட்டு இருப்ப? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். விடு, நான் ஏற்பாடு பண்றேன். அப்படியா? உங்ககிட்ட ஏதுமா அவ்வளோ பணம்? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு தேவை பணம் தானே, இரு வாரேன். இந்தா, இதை வச்சுக்கோ. இதுல நகை இருக்கு, எடுத்துட்டு போய் அடகு வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. அதுவும் பத்தலைனா வித்துருங்க. சரிம்மா. ஏத்தே, அடுத்த வாரம் என் சித்தி பையனுக்கு கல்யாணம். உங்ககிட்ட கொடுத்த நகையை கொடுங்க, நான் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகணும். நகையா? என் மருமகனுக்கு பிசினஸ் ஆரம்பிக்க கொடுத்துட்டேன். என்ன சொல்றீங்க? யார் கேட்டு கொடுத்தீங்க? என்னோட நகையை என்னோட அனுமதி இல்லாம எப்படி நீங்க கொடுக்கலாம்? அது 1 பவுனா 2 பவுனா? மொத்தம் 10 பவுனு. ஆமா, பொல்லாத 10 பவுனு. பெரிய அப்பா வீட்ல இருந்து 100 பவுன் போட்டுட்டு வந்துட்டேன். அதை நான் புடுங்கிட்டேன். போ 1000 ரூபாய் தர்றேன். அதே மாதிரி கவரிங் நகையை வாங்கி போட்டுட்டு போ தம்பி கல்யாணத்துக்கு. அட பாவி மாமியாரே, நான் உங்களை நம்பி தானே என் நகையெல்லாம் கொடுத்தேன். அம்மா, நாம இடம் வாங்க போறோம்ல, அதை உங்க பேர்ல வாங்கலாம்னு இருக்கோம். என்னடா சொல்ற? என் பேர்லையா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னம்மா இது, புசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? நாங்கெல்லாம் சின்ன வயசா இருக்கும் போதே அப்பா இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு. நீங்க எங்க 3 பேர்த்த வளர்த்த எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு நான் பார்த்துதான் வளர்ந்தேன். என்னை இவ்வளோ தூரம் வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சு இப்போ நான் வேலைக்கு போறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். இப்போ என்ன ஒரு இடம் வாங்குற அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க தான்மா. உங்க பேர்ல இடம் வாங்குறதா என்னோட ஆசை, அதை தடுக்காதீங்கம்மா. அடே, உன்னோட அன்பும் அக்கறையும் நன்றி உணர்ச்சியும் பார்க்கும்போது உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா. என்னோட மனசே நிறைஞ்சு போச்சு. ஆனா என்னம்மா ஆனா? நீ சொந்தமா உழைச்ச பணம்டா இது. மீதி பணத்துக்கு உன் பொண்டாட்டி நகையை அடகு வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்க. அதை என் பேர்ல வாங்கினா சரி வருமாடா? என்னம்மா இதெல்லாம்? உங்க பணம் எங்க பணம்னு பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. அடே, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காம நீ பேசாத. இந்த வீட்டில் நீ மட்டும் பிறக்கல, உன் கூட பிறந்த தம்பி தங்கச்சி இருக்காங்க. ஒருவேளை நான் இல்லாத காலத்துல என் பிள்ளைகளை நான் அப்படி வளர்த்தல. காலமும் சூழ்நிலையும் ஒருத்தரை எப்படி வேணாலும் மாற்றலாம். இந்த இடம் அம்மா பேர்ல தானே இருக்கு, எனக்கும் பங்கு கொடுங்கன்னு வந்து நிற்பாங்க.
அந்த சங்கடம் உனக்கு எதுக்கு? அதனால தான் நான் சொல்றேன், உன் பேர்லையும் என் மருமக பேர்லையும் இடத்த வாங்குங்கன்னு. மா அம்மா எது பண்ணனாலும் உங்க நல்லதுக்கு தான் நான் பண்ணுவேன். உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். நீங்க 3 பேரும் இப்ப இருக்க மாதிரி எப்பயும் ஒத்துமையா இருக்கணும். சரிம்மா, நீங்க சொல்றதையும் நான் கேட்கறேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? தேவையில்லாத வேலைடா இது. தயவு செய்து விட்டு. நான் சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? எனக்கு தெரியாது. இந்த விஷயத்துல எல்லாம் நான் தலையிட மாட்டேன். அடக்கடவுளே, யார்கிட்ட காலையில இவ்வளவு சத்தமா போன் பேசிட்டு இருக்காரு? கோவத்துல வேற இருப்பார் போலயே. என்ன ஏதுன்னு பக்கத்துல போய் கேட்போம். நான் சொல்றத கேட்கறதுனா கேளு. அப்படி இல்லையா என் கூட செத்தாலும் பேசிடாத. ஆமாண்டா, இன்னைக்கோட உனக்கு எனக்கு இருந்த உறவெல்லாம் முறிஞ்சு போச்சு. ஆத்திரத்தை கலப்பாதரா. என்னோட கோவம் தலைக்கு மேல ஏறிடுச்சு. என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு எனக்கே தெரியாது. இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்துறாத. வைடா போன. என்ன கொழுப்பு இருக்கணும் அவனுக்கு? என்ன தைரியம் இருந்தா என்கிட்டே வந்து அப்படி கேட்பான். ஏங்க என்னாச்சுங்க? எது பிரச்சனையா? போன்ல யாருங்க? அந்த முட்டா பையன் அவன்தான். முட்டா பையனா? யாருங்க? என் தம்பிக்காரன் தான். அவனை என்ன பண்றதுனே தெரியல. ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. பிரஷர் தலைக்கேறிய போகுது. வாங்க வந்து இப்படி உட்காருங்க. கூல் ஆயிட்டீங்களா? சரி சொல்லுங்க, என்னங்க பிரச்சனை? என்கிட்ட சொல்லக்கூடாதா? என் தம்பி உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றான். உன் தங்கச்சியை கட்டிக்க ஆசைப்படுறானா? ஓ, இதுதான் விஷயமா? நல்ல விஷயம் தானேங்க. இதுக்கு ஏங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? எதிரி நல்ல விஷயம். ஏற்கனவே உங்க குடும்பத்துல ஒரு பொண்ணை கட்டிட்டு நான் நாய்ப்படாத பாடுபட்டு இருக்கேன். இதுல இவனுக்கு உன் தொங்கச்சி கேக்குதோ? என் கூடயே தானே இருக்கும். நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டே தானே இருக்கும். எப்படி இவனுக்கு இப்படி கேட்க மனசு வந்துச்சு? என்னது இது? இந்த மாமியார் கிழவி இவ்ளோ காய்கறி வாங்கி போட்டுருக்கு. எத்தே, இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? சொன்னீங்கன்னா காய்கறி எல்லாம் வெட்டி கொடுத்துருவேன். மருமகளே, இன்னைக்கு நீ தான் சமைக்க போற. என்ன சொல்றீங்க? நானா? ஆமா மருமகளே, ஆமா. சாம்பார் வச்சு, ரசம் வச்சு, ஒரு அவியல் வச்சிரு. அப்படியே ஒரு புளிக்குழம்பு வச்சு அப்பளம் பொரிச்சிரு. என்னத்தே சொல்றீங்க? இவ்ளோ சமைக்கணுமா? அதுவும் நான் மட்டும் பண்றதா? ஏன் இவ்ளோ சாக்காகற? இன்னைக்கு என் சொந்தக்காரங்க எல்லாம் வராங்க, சமைச்சிரு. அடச்சே, கால கொடுமை. என்னமா இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாப்படுதா? எல்லா சமையலையும் அவ தலையில கட்டி வந்திருக்கீங்க. ஒருத்தியா அவ்வளவு எப்படிமா சமைப்பா? ஏன்டா டெய்லி நான் தானே சமைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாளாச்சும் அவ சமைக்கட்டுமே. அம்மா, நான் அதுக்கு சொல்ல வரல. தெரியும்டா, அவ சமையல நாய் கூட திங்காது. நம்ம எப்படி இன்னைக்கு சாப்பிட்றது தானே வியோசிக்கிற. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவ சமைக்கட்டும்டா. அவளை ஏன் சமைக்க சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணமா? ஆமாண்டா, இன்னைக்கு உங்க அப்பாவோட அக்காக்காரி நம்ம வீட்டுக்கு வர்றா. அதான் உங்க அத்தக்காரி வந்தானாங்க 1 மாசம் டேரா போட்டுக்குவா. அதனாலதான் உன் பொண்டாட்டியை சமைக்க சொன்னேன். இவ சாப்பாட்டை மட்டும் அவ சாப்பிட்டான்னு வை, வந்த வேகத்திலே திரும்பி தெரிச்சு ஓடிடுவா அவ ஊரை பார்த்துட்டு. அதுக்கு தான் இந்த ஐடியா. என்னடா திரு திருன்னு முழிக்கிற? ஹலோ, சொல்லுங்கம்மா. என்னது வீட்டுக்கு வரீங்களா? சூப்பர்மா, வாங்க வாங்க. எத்தனை மணிக்கு வரீங்க? சரிம்மா வாங்க. அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வராங்களா? இன்னைக்கு ஒரு நல்ல மட்டன் பிரியாணியை சமைச்சிட வேண்டியதுதான். எங்கடா உன் பொண்டாட்டி? கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காமா? ஏங்க, அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வராங்களா? மட்டன் வாங்கிட்டு வாங்களே, பிரியாணி செஞ்சலாம். அப்பாவுக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். என்னது? மட்டன் விற்கிற விலைக்கு மட்டன் பிரியாணியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வெஜிடபிள் பிரியாணியை செஞ்சு வை. ஆமா, இங்க பணம் வானத்துல இருந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தா மட்டன் பிரியாணி கேக்குதா? மட்டன் பிரியாணி? மட்டன் பிரியாணி செய்யறாளா? மட்டன் பிரியாணி. போ, என் மகன் சொன்ன மாதிரி காய் பிரியாணி செஞ்சு வை. 6 months later. அப்படியாமா? வீட்டுக்கு வரீங்களா? வாங்க வாங்க. என் அருமை மாமியாரே, இருங்க இதோ வரேன். ஹலோ சார், ஆர்டர் நோட் பண்ணிக்கோங்க. 2 கிலோ மட்டன் பிரியாணி, 2 கிலோ சிக்கன் பிரியாணி, சிக்கன் சில்லி, சிக்கன் லெக் பீஸ், மட்டன் கிரேவி, பால் பாயாசம், அப்புறம் முட்டை. எல்லாமே செம்மையா ரெடி பண்ணி கொண்டு வாங்க பார்க்கலாம். என்ன அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? இனிமே இங்க இப்படித்தான். நான் வேலைக்கு போறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். எங்க அப்பா அம்மா வந்தா எதுனாலும் என்னனாலும் ஆர்டர் பண்ணி கொடுப்பேன். நீங்க கேட்கவே கூடாது. அதையும் மீறி மூச்சு விட்டீங்க, இங்க நடக்கிறதே வேற. சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன். போய் சூடு ஆறதுக்குள்ள சாப்பிடுங்க. ஓகே? என்னடா உன் பொண்டாட்டி உன் கூட சண்டை போட்டு 2-3 நாள் ஆச்சு, பேசிட்டாளா? எங்கம்மா பேசுனா? சாப்பாடு எடுத்து வந்து வப்பா, மூஞ்சி அங்கிட்டு திருப்பி போயிடுவா. ஆனாலும் உன் பொண்டாட்டிக்கு இவ்வளவு பிடிவாத ஆகாதுடா. என்னமா பண்றது? எல்லாம் என்னோட தலையெழுத்து. உன் தம்பி மகதான் சொல்லி என் தலையில கட்டி வச்சுட்ட. இப்ப நான் தான் அனுபவிக்கிறேன். எனக்கு என்னடா தெரியும்? நம்ம சொந்தக்காரி எல்லாரும் சொன்னாங்க நல்ல பிள்ளைன்னு. அதை நம்பித்தான் உனக்கு கட்டி வச்சேன்.
ஏமா என் பொண்டாட்டி வர்றா, கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு, பேசுறாளான்னு பாப்போம். ஏங்க நம்ம சண்டை போட்டு 2-3 நாள் ஆச்சு. என் கூட பேசாம என்னை கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளாதீங்க. தயவு செய்து என் கூட பேசுங்க. என்னடி 2-3 நாள் பேசாம நடிச்சிட்டு இருந்த? நல்லா யோசிச்சு பார்த்தேங்க. நான் பண்ணதான் தப்புன்னு தோணுச்சு. என்னை மன்னிச்சிருங்க. என்ன ஒரு ஆச்சரியம், நீ இப்படி பேசுற ஆளே இல்லையே, திடீர்னு என்ன மன்னிப்போ அது இதுன்னு பேசிட்டு இருக்க? மண்ட மூளை இது குழம்பி போயிருச்சு ஒருவேளை? நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். இப்போ நீங்க மன்னிச்சிட்டீங்களா இல்லையா? ஏன்டா என் மருமக நான் பண்ணதா தப்புன்னு வந்து மன்னிப்பு கேட்குறா, நீ மன்னிக்க கூடாதா? மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன குறைஞ்சா போயிருவே? சரி மன்னிச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. மருமகளே, திடீர்னு மன்னிப்பெல்லாம் கேட்குற, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அது ஒன்றும் இல்லைங்கிட்ட, இங்கே நடந்த சண்டை எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, அறிவாளி யாரோ பொழைக்க தெரிஞ்சவங்க யாரோ அவங்க தான் முதல்ல போய் மன்னிப்பு கேட்பாங்க. முட்டாளுங்க பொழைக்க தெரியாதவங்க மன்னிப்பே கேட்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதான் நான் உடனே வந்து மன்னிப்பு கேட்டேன். எத்தே எத்தே, என்னடி என்னாச்சு? இன்னைக்கு இன்னைக்கு எங்க அம்மா குளிக்கும் போது பாத்ரூம்ல வலிக்கு கீழே விழுந்துருச்சாமத்தே, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாமா. எங்க அப்பா இப்பதான் போன் பண்ணி சொன்னாரு, போயிட்டு வந்துறேன் தே. என்னடி சொல்ற? மீனை வேற 2 கிலோ வாங்கி வச்சிருக்கேன், என் மக வேற வரேன் இருக்கா. அதை கழுவி குழம்பு வச்சுட்டு அப்புறம் போ. அடி நாசமா போற மாமியார் கிழவி, யார் இருந்தோ என்ன செத்தோ என்ன, உனக்கு ஓ வயிறு உன் மக வயிறு நிறைஞ்சா போதும். என்னடி யோசிக்கிற? சீக்கிரம் மடமடன்னு போய் மீனை கழுவி குழம்பு வை. இன்னைக்கு ஒரு நாளாவது நீங்க குழம்பு வைக்கதே, கொஞ்சமாவது மனசாச்சு இருக்கா? நான் வரேன். ச்சே, சிட்டா பறந்துட்டாலே. ஹலோ, என்னம்மா மீன் குழம்பு வச்சாச்சா? சரி சரி, நான் 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்துடுறேன். ஏன்டி நீ வேற, இன்னைக்கு நீ வர வேணாம். நான் இன்னைக்கு ரசமும் துவையிலும் தான் வைக்க போறேன். ஏமா? அச்சச்சோ, போன மறந்துட்டேனே. இந்த நெட்டக்காளி அம்மா கீழே விழுந்துட்டாளா, ஓடுறா பாக்க. குழம்பு வைக்கல, ஒன்னும் வைக்கல. ஒரு 1/2 மணி நேரத்துல மீன் குழம்பு வச்சிருக்கலாம், அதுக்குள்ள ஓடிட்டா. அடச்சி, அங்க ஒரு ஜீவன் வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கு, உனக்கு உன் மகளுக்கு குழம்பு தான் ரொம்ப முக்கியமா? உங்க பொண்ணு இப்படி அடிபட்டு கீழே விழுந்திருந்தா கறி குழம்பு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு தான் ஆஸ்பத்திரி போவீங்களோ? என்னடி நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள்ள வரலையா? இன்னைக்கு சனிக்கிழமை அவருக்கு லீவ் இல்லமா, நாளைக்கு வரேன்னு சொன்னாருமா. நல்லா சாப்பிடுறியா சாப்பிட மாட்டியா? இப்படி இழைச்சு போய் கிடக்க. தூணா இருந்த நீ இப்படி துரும்பா போயிட்டியேமா. இரு, உங்க அன்னிக்காரி கூப்பிடுறேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட சொல்றேன், சரியா? மருமகளே. என்னத்தே சொல்லுங்க. என் மக இங்க இருக்க போற ஒரு வாரத்துல அவ உடம்ப தேத்தி அனுப்பணும், சரியா? நான் சொல்றது எல்லாம் செஞ்சு கொடுத்துரு. சரிங்க தே. ஆட்டுக்கால் சூப்பு, ஆட்டு எலும்பு குழம்பு, ஆட்டுக்கறி சுக்கா, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு, நல்லி எலும்பு சூப்பு, அதுக்கப்புறம் மீன், நண்டு, இறாலு எல்லாத்துலயும் வகை வகையா செஞ்சு கொடுத்துறேன்னா? சரிங்க தே, நான் எல்லாம் செஞ்சு கொடுத்துறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணி இருங்க, நானும் வரேன். நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எதுக்குடி அதெல்லாம்? நீ ரெஸ்ட் எடு, அவளே எல்லாம் செய்யட்டும். நீ அம்மா வீட்டுக்கு வர்றதே ரெஸ்ட் எடுக்கத்தான், இங்கேயும் வந்து வேலை செய்யணுமா? என்னம்மா இப்படி பேசுற? ஒத்தையில இவ்வளவு வேலையும் செஞ்சிட முடியுமா? அதுக்கப்புறம் அன்னைக்கு என் மேல தன்னால வெறுப்பு வந்துடும் பாத்துக்க. ஏமா, வந்தவங்களை நாம புரிஞ்சுக்கிட்டு நாமளும் கூட மாட அவங்களுக்கு ஒத்தாசையா இருந்தோம்னு வச்சுக்க, அவங்களுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம். நாத்து, உன்னை போல எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வையேன், அண்ணி நாத்தனார் கடையே சண்டையே வராது.